31 ஜூலை. இந்த மாதத்தின் கடைசி நாள் ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைவான பலன். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாகன்னு ரூத் 2:12 சொல்லப்பட்டிருக்கு. ஏசப்பாவோட செட்டையின் கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா ஏசப்பாவால் நிறைவான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். குறைவே அந்த இடத்துல இருக்காது, எல்லாமே நிறைவாயிரும். ஏசப்பா மற்றவங்க கண்கள் முன்னாடி, நம்ம கண்களுக்கு முன்னாடி ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஏசப்பா நம்மளுக்கு நிறைவான பலன் தரப்போகிறாங்க. நம்மளாலே அதை உணர முடியாது, எனக்கு தான் அப்படி நிறைவான பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவ்வளோ பெரிய நிறைவான பலன் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஏசப்பாவோட செட்டையின் கீழே வரணும். ஏசப்பாவோட செட்டையின் கீழே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், நிறைய போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். ஏசப்பாவோட செட்டையின் கீழே நம்மளுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எப்படி கோழி தன்னோட குஞ்சுகளை அதோட செட்டையின் கீழே மறைத்து வைத்திருக்கிறதோ அதே மாதிரி ஏசப்பாவும் நம்மக்கிட்ட வர எல்லா ஒரு நோய், துன்பம், கஷ்டம், வேதனை எல்லாத்துலேருந்து ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காணிச்சத கிருபைக்கு நன்றி அப்பா. அப்போ அவங்க செட்டைகளின் கீழே நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு நிறைவான பலன் தாங்க. குறைவெல்லாம் போய் ஏசப்பா அந்த மாதத்தோடு அந்த குறைவெல்லாம் போய் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வைக்கிறாங்க. எங்களுக்கு நிறைவான பலன் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். By truth of Melchi, have a happy month end.